ராஜேஷ் சந்திரானி மதன்லால் ஜெயின் எழுதிய யுத்தம் என்ற த்ரில்லர் இந்தித் தொடரின் கதையை சொல்ல நான் பிரபாஸ் உங்கள் முன் வந்திருக்கிறேன். கதையின் இந்த முதல் அத்தியாயத்தின் தலைப்பு யுத்தம். வாழ்க்கையில் இன்னும் 70 வருடங்கள். இதை பதுங்குகுழி என்று சொல்லக்கூடாது. உண்மையில் இதை ஒரு அடித்தளம் பேஸ்மெண்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 4 நாட்களாக நானும் என் குடும்பமும் இங்கு வேறு சிலருடன் தங்கியுள்ளோம். என் பெயர் போரிஸ்கோவ். எனக்கு 42 வயதாகிறது. என் மனைவி போகுஸ்லாவா 11 வயது மகன் மற்றும் 7 வயது மகளுடன் நாங்கள் வீட்டிலிருந்து தப்பி ஓடி இப்போது இங்கு மறைந்து வாழ்கிறோம். இது ஒரு கட்டுமானத்தில் உள்ள கோபுரத்தின் அடித்தளம். இந்த பெரிய அடித்தளத்தின் தரைமட்டத்தில் ஒரு கூரை மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் காரணமாக இந்த அடித்தளம் ஒரு பதுங்குகுழி போல வலுவாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக தெரிகிறது. நாட்டின் எல்லைகளிலிருந்து எங்கள் நகரத்திற்குள் நுழைந்த இந்த போரில் நாங்கள் இங்கு தங்குவது மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறோம். இரவும் பகலும் தொடர்ந்து அருகிலும் தூரத்திலுமிருந்து ஏவுகணைகள், துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் வெடிக்கும் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. வளிமண்டலத்தில் தொடர்ந்து வெடிமருந்து வாடை இருப்பதால் காற்றும் தண்ணீரும் அனைத்தும் அசுத்தமாகிவிட்டன. இது அடித்தளம் என்பதால் இங்கு ஆக்சிஜன் குறைவாக உள்ளது. வெளிச்சமும் குறைவாகவே உள்ளது. இது தற்போது கட்டுமானத்தில் இருப்பதால் இங்கு சில விளக்குகள் மட்டுமே உள்ளன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அவற்றுக்கும் வெளிச்சம் இல்லை. ஒருவேளை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை மின்சார டிரான்ஸ்ஃபார்மரை சேதப்படுத்தியிருக்கலாம். இங்கு தங்க நிறைய இடம் இருந்தாலும் தூங்குவதற்கும் உட்கார்வதற்கும் கடினமான தரையே உள்ளது. கழிவறை, தண்ணீர், வாஷ்பேசின் போன்ற சரியான வசதிகள் இல்லை. நாங்கள் வீட்டிலிருந்து ஓடி வரும்போது பைகளில் அணிவதற்கும் போர்த்திக் கொள்வதற்கும் சில ஆடைகளை கொண்டு வந்தோம். கடந்த 4 நாட்களாக தரையில் உட்கார்ந்து படுத்து இருந்ததால் அவை அனைத்தும் அழுக்காகிவிட்டன. போகுஸ்லாவாவும் என் 2 குழந்தைகளும் வீட்டில் வசதியாக வாழப் பழகியவர்கள். அதனால் இந்த அடித்தளத்தில் தங்குவது அவர்களுக்கு சிரமமாக உள்ளது. போகுஸ்லாவாவும் நானும் எப்படியோ இங்கு சமாளிக்கிறோம். ஆனால் குழந்தைகளின் முகங்கள் ஏமாற்றத்தாலும் இங்குள்ள கஷ்டங்களாலும் வாடிவிட்டன. இந்த போர் நீண்ட காலம் நீடிக்காது என்று நாங்கள் முதல் நாளிலிருந்தே நம்புகிறோம். இந்த துன்பம் 2-3 நாட்களில் முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போது 4 நாட்களாகிவிட்டது. முதல் நாளை விட இப்போது போர் மிகவும் தீவிரமாகிவிட்டதாக தெரிகிறது. இருபுறமும் அதிக ஆபத்தான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றின் எண்ணிக்கையும் அதிகரித்துவிட்டது. அதனுடன் சத்தமும் மிக அதிகமாகிவிட்டது. நாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவும் 2 நாட்களில் தீர்ந்துவிட்டது. 3வது நாள் அடித்தளத்தில் மறைந்திருந்த மற்ற ஆண்களுடன் நாங்கள் வெளியே சென்றோம். ஒரு உணவகத்திற்குள் நுழைந்து உணவுப் பொருட்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் எடுத்தோம். இது எனக்கும் குழந்தைகளுக்கும் பசியை தீர்க்கிறது. ஆனால் போகுஸ்லாவாவிற்கும் குழந்தைகளுக்கும் அடித்தளத்திற்கு வெளியே உள்ள தரையில் மலம் மற்றும் சிறுநீர் கழிப்பது வெட்கமாக தோன்றுகிறது. இன்று என் பொறுமை குறைந்துவிட்டது. பசியுடன் இருந்த என் மகன் போகுஸ்லாவாவிடம் சொன்னான், அம்மா, நான் இனி சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவோ மாட்டேன். சாப்பிட்டாலும் குடித்தாலும் நான் கழிவறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். நான் இங்கு அதை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. இங்கு எங்கு பார்த்தாலும் அசுத்தமாகவும் துர்நாற்றமாகவும் உள்ளதல்லவா? என் மகன் சொன்னது சரிதான். குறைவான வெளிச்சம், குறைவான ஆக்சிஜன், வெடிமருந்து, மலம் மற்றும் சிறுநீரின் அழுக்கு காரணமாக துர்நாற்றம் நிறைந்த இந்த இடத்தில் குளிக்காமலும் அழுக்கு ஆடைகளுடனும் பழங்கால மனிதர்களைப் போல வாழ நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டோம். அண்ணன் சொன்னதைக் கேட்டு என் அப்பாவி மகள் கேட்டாள், அம்மா, நாம் இன்னும் எவ்வளவு காலம் இங்கு தங்குவோம்? நாம் எப்போது வீட்டிற்கு திரும்ப முடியும்? போகுஸ்லாவா உதவியற்றவளாக என்னை பார்த்தாள். அவள் எப்படியோ அழுகையை அடக்கினாள். இன்றும் எங்கள் உணவு தீர்ந்துவிட்டது. எனக்கும் மற்ற ஆண்களுடன் மீண்டும் ஆபத்தை எடுத்துக்கொண்டு உணவு சேகரிக்க அடித்தளத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும். நான் 2 குழந்தைகளையும் என் கைகளில் எடுத்தேன். அவர்களை என் மார்போடு அணைத்துக் கொண்டு போய் சொல்லி நான் ஆறுதல்படுத்தினேன். குழந்தைகளே, இன்று ஒருவேளை கடைசி நாளாக இருக்கலாம். நாளையோடு இது எல்லாம் சரியாகிவிடும். மகள் கேட்டாள், அப்பா, நீங்கள் உண்மையா சொல்கிறீர்கள்? ஆமாம் செல்லமே, இன்று நாம் வெளியே சென்று திரும்பி வரும்போது நல்ல உணவுப் பொருட்களை மட்டுமன்றி நான் கோல்ட் ட்ரிங்க்ஸும் சாக்லேட்டுகளும் கொண்டு வருவேன். நான் இதை சொன்னாலும் என் வாக்குறுதி தவறாக போகலாம் என்று எனக்கு தெரியும். அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குமா? ஐஸ்கிரீம் கிடைத்தால் நான் அதை சாப்பிடலாம். மலம் மற்றும் சிறுநீரின் துர்நாற்றத்தை கூட நான் மறந்துவிடுவேன். நல்ல உணவுப் பொருட்களை பற்றி கேட்டபோது என் மகன் அவற்றை சாப்பிட விரும்பினான். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குமா என்று எனக்கே சந்தேகம் இருந்தது. இருப்பினும் நான் உறுதியளிக்க முயற்சி செய்து சொன்னேன், ஆமாம் மகனே, உன் அப்பா நிச்சயமாக ஐஸ்கிரீம் கொண்டு வருவார்.
இப்போது நாங்கள் 6 பேரும் உணவு சேகரிக்கப் போக தயாராக இருக்கிறோம். அப்போது போகுஸ்லாவாவின் சோகமான கண்களில் இருந்த பாவனைகள் அவள் சொல்வது போல். என் அன்பே, உணவு கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் பட்டினியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக திரும்பி வர வேண்டும். உணவு தேடிச் சென்றபோது இம்முறை அனைவரும் பெரிய பைகளை எடுத்திருந்தனர். நானும் 2 பைகளை எடுத்தேன். நாங்கள் வெளியே வந்தபோது சிறிது தூரத்தில் ஒரு குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டது. 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் உணவு திருடிய அதே உணவகத்திற்கு நாங்கள் வந்தோம். அங்கு எதுவும் மீதமில்லை. எங்களைப் போன்ற மற்றவர்கள் அதை காலி செய்துவிட்டனர். இப்போது அடுத்த சில நாட்களுக்கு உணவு சேகரிக்கக்கூடிய ஒரு புதிய இடத்திற்காக நாங்கள் அலைய வேண்டும். அதே சமயம் சுற்றிலும் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்புகள் அடிக்கடி கேட்கின்றன. நமக்கு வாழ உணவு தேவை, ஆனால் இந்த முயற்சியில் நமது உயிர் மிஞ்சுமா என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. அடித்தளத்தில் தஞ்சமடைந்த 6 ஆண்களில் 4 பேர் குடும்பம் உள்ளவர்கள். அதே சமயம் 2 இளைஞர்கள் தங்கள் வயதான பெற்றோருடன் உள்ளனர். நமக்காக மட்டுமல்ல, நம் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் நாம் நம் உயிரை ஆபத்தில் வைக்க வேண்டும். நாங்கள் மிகத் தூரம் செல்ல வேண்டியிருந்தது. காலியாக இருந்த ஒரு மாலில் நாங்கள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தோம். பிறகு அதற்குள் இருந்த ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து தண்ணீர், கோல்ட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்டுகள் மற்றும் பிற பொருட்களை எங்கள் பைகளில் நிரப்பினோம். நான் அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய ஃப்ரிட்ஜிலிருந்து நிறைய ஐஸ்கிரீம்களை எடுத்தேன். என்னிடம் இப்போது 3 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கிறது என்று தோன்றியபோது நான் நிறுத்தினேன். இப்போது என் 2 பைகளும் மிகவும் கனமாகிவிட்டன. அவற்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் அடித்தளத்திற்கு திரும்புவது மிகவும் கடினமாக இருக்கும். இதற்கிடையில் என் 3 தோழர்கள் வைன் ஷாப்பில் நுழைந்தனர். அவர்கள் தங்கள் பைகளில் வோட்கா மற்றும் விஸ்கி பாட்டில்களையும் நிரப்பிக் கொண்டனர். திரும்பி வரும் நேரான வழியில் இருபுறமும் உள்ள இராணுவங்களுக்கு இடையே மோதல் நடப்பதைக் கண்டதால் நாங்கள் நீண்ட வழியில் கனமான பைகளை சுமந்து கொண்டு திரும்பி வருகிறோம். இந்த வழியில் நான் என் அடுக்குமாடி குடியிருப்பின் இடிந்துபோன சோகமான காட்சியைக் கண்டேன். கனமான பைகளையும் கனமான இதயத்தையும் சுமந்து கொண்டு திரும்பி வரும்போது என் மகளின் கேள்விக்கு இனி என்ன பதில் சொல்வது என்று நான் யோசிக்கிறேன். போர் நின்றாலும் கூட திரும்புவதற்கு எங்கள் வீடு இப்போது இல்லை. நாங்கள் திரும்பி வரும்போது இருட்டிவிட்டது. நான் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்த போகுஸ்லாவாவின் கண்களில் மகிழ்ச்சி இருந்தது. சாக்லேட்டுகள் மற்றும் ஐஸ்கிரீம்களை கண்ட குழந்தைகள் மகிழ்ச்சியடைந்தனர். இரவில் நாங்கள் அனைவரும் சாப்பிடும்போது என் நண்பர்கள் என்னை பானங்களுக்காக அழைத்தனர். நாங்கள் எல்லா ஆண்களும் திருடிக் கொண்டு வந்த வோட்காவை குடித்து எங்கள் துயரங்களை மறக்க முயற்சிக்கிறோம். குடும்பத்திடம் திரும்பி வந்த பிறகு போகுஸ்லாவா தந்த உணவை நான் சாப்பிட்டேன். பிறகு நான் மயக்கமடைந்து தரையில் படுத்து உறங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை எழுந்தபோது நான் அழுது கொண்டிருக்கும் போகுஸ்லாவாவை கண்டேன். நானும் குழந்தைகளும் கேட்டாலும் அவள் எதுவும் சொல்லவில்லை. அவள் அழுது கொண்டே இருந்தாள். அருகிலிருந்த சில பெண்களும் இதே நிலையில் இருந்தனர். இதை கண்டதும் என் மனம் திகைத்தது. நான் போகுஸ்லாவாவின் கழுத்தில் கை போட்டு அவளை அடித்தளத்திற்கு வெளியே அழைத்து வந்தேன். போகுஸ்லாவா தனியாக என்னிடம் சொன்னாள். இரவில் இருட்டில் சில இராணுவ வீரர்கள் டார்ச்சுடன் அடித்தளத்திற்குள் வந்தனர். உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் நடுவில் இருந்து என்னையும் மேலும் 4 பெண்களின் வாயையும் மூடினர். பிறகு அவர்கள் எங்களை அடித்தளத்திற்கு வெளியே இழுத்துச் சென்றனர். நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் குளிர்ச்சியான நிலத்தில் எங்களை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் நாங்கள் 4 பேரையும் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்தனர். பிறகு அவர்கள் எங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இருட்டாகிவிட்டதால் எங்களால் அடையாளம் காண முடியவில்லை. இந்த பாலியல் பலாத்கார வீரர்கள் நம் சொந்த நாட்டு வீரர்களா அல்லது நம் எதிரி நாட்டு வீரர்களா என்று இதைச் சொல்லும்போது போகுஸ்லாவாவின் குரல் உடைந்தது. நான் போகுஸ்லாவாவை ஆறுதல்படுத்த சொன்னேன். அன்பே, நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம். என் வாழ்க்கையில் நான் வேறு சில பெண்களுடன் உறவு வைத்திருக்கிறேன். உன்னை 1 அல்லது 2 வீரர்கள் பாலியல் பலாத்காரம் செய்ததால் எனக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படாது. நம் இருவரின் அன்பும் முன்பைப் போலவே இருக்கும். இந்த வீரர்கள் பரஸ்பர நாடுகளுக்கு எதிராக போர் செய்கிறார்களா அல்லது அவர்கள் நம் பெண்கள் இனத்திற்கு எதிராக இருக்கிறார்களா? இங்கு உறவின் பேச்சு இல்லை. இங்கு நம் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் பலாத்காரத்தின் பேச்சுதான். தீவிரமாக பதிலளித்த போகுஸ்லாவா தன் கருத்தை தெரிவித்தார். நான் அவளை அணைத்துக் கொண்டு சொன்னேன். இப்போது வா, இங்கு நம் உயிருக்கு ஆபத்து உள்ளது. நம் குழந்தைகள் அடித்தளத்தில் தனியாக இருக்கிறார்கள். திரும்பி வரும்போது என் மனதில் வேறு கேள்விகளும் இருந்தன. யார் இந்த பூமியில் இந்த கற்பனை எல்லை கோடுகளை வரைந்தது? எந்த மதத் தலைவர் அல்லது கடவுள் மற்ற மதத்தினரை வெறுக்க சொன்னார்?
எனக்கு அத்தகைய நாடு அல்லது மதத்தின் கட்டுப்பாடு வேண்டாம். அதில் ஒருவர் மற்றவர் மீது தங்கள் ஆதிக்கத்தை நிறுவ இப்படி அவமானப்படுத்துகிறார்கள். என் குழந்தைகளுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை வேண்டும். அவர்கள் இன்னும் குறைந்தது 70 வருடங்கள் வாழ வேண்டும். தொடர்கதை யுத்தம் அத்தியாயம் 1 முடிந்தது.